பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா மக்களின் வாழ்வும் உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் ஒரு சிறப்பான நாளான இன்று பங்குனி உத்திர திருவிழா கச்சாலீஸ்வரர் கோயிலில் 48வது வருடமாக நடைபெற இருந்தது. உலக நாடுகள் அனைத்திலும் கொரோனா மிக கடுமையாக தாக்கிக் கொண்டிருப்பதால் மற்றவர்களுக்கும் பக்தர்கள் அனைவர்களுக்கும் பரவாமல் இருக்க இந்த வருடம் அது தள்ளி போய்விட்டதால் அதனை நிரப்புவதற்காக உங்களுக்காக ஸ்ரீ கச்சாலீஸ்வரர் கோயிலில் நடந்த பங்குனி உத்திர தொகுப்புகளை இன்று காலை 8 மணிக்கு உங்களுக்கு பால்குடம் காவடி மற்றும் ஊர்வலத்தும் எப்படி அந்த திருக்கோயில் நடைபெறுமோ அதேபோல் பால்குடம் காவடிகள் 8 மணிக்கு தொடங்கும். அதேபோல் அபிஷேகங்கள் அந்த திருக்கோவிலில் எப்படி நடைபெறுமோ 12 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அன்னதானம் நடைபெறும். அதேபோல் அபிஷேக நிகழ்ச்சியை 12 மணிக்கு உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன். அபிஷேக நிகழ்ச்சி முதலாக முடிந்துவிட்டது. இப்பொழுது நான் பால்குடம் காவடிகள் ஒளிநாடாவை பதிவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இன்று பங்குனி உத்திர திருநாள் எல்லார் வாழ்விலும் மலரும் கொரோனா நீங்கி உலக மக்கள் அனைவரும் அமைதிக்காக இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் தொகுப்பு காட்சிகளை உங்களுக்கு ஸ்ரீ சண்முகர் கச்சேம்பதி சண்முகரின் 48வது பங்குனி உத்திர திருவிழாவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இதில் என்னுடன் பங்கு பெற்ற எல்லா பங்குனி உத்திர திருவிழா குழுவினர்களுக்கும் எனக்கு ஒளிநாடாக்கள் தந்த முருகனடியார்கள் கச்சாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தினமும் இறைப்படியில் பாடுபடும் இந்த முருகனடியார்கள் சீனிவாசனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கொரோனா நீங்கி எல்லா மக்களும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த பதிவு ஏற்படும் நேரம் என்னவென்றால் இன்று அதிகாலை 4 மணி. இந்த பதிவுக்கு நேற்று முதல் இந்த பதிவுக்காக நான் உழைத்து நேற்று காலை 5 மணிக்கு ஆரம்பித்த இந்த பதிவு நேற்று முழுவதும் ஒளிநாடாக்களை எடிட் செய்து அழகிய வண்ணத்திற்கு உங்களுக்கு அர்ப்பணிப்புகளில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமணாளுக்கு அரோகரா, கச்சியம்பை செல்வனாருக்கு அரோகரா.